Hey guys, welcome to our channel. If you like this video, do subscribe, like, share and comment. ஹாய் மை டியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க திருக்குறள் 20 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா. இப்போ இது வந்து 2 வகுப்பா போடுறோம். நமக்கு வந்து எக்ஸாம் ரொம்ப நியரா வந்துருச்சுங்கிறதால நம்ம போர்டில் நடத்திக்கிட்டாக்க நம்மளால போர்ஷன் முடிக்க முடியலங்கிறதால நான் இப்படி பிடிஎஃபா எடுத்து கொடுக்குறேன், படிங்க சரியா. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வினா, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். அடுத்து பாருங்க, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். இந்த வினாக்கள் வந்துமா நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்ப உங்களுக்கு நான் அதோடய எடுத்திருக்கேன் பாருங்க, பிரிண்ட் பண்ணிருக்கேன் பாருங்க. எந்தெந்த வருஷம் வந்திருக்கு அப்படிங்கறத கரெக்டா அதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. எந்தெந்த எக்ஸாம்ல எந்தெந்த வருஷம் வந்திருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்கோம் இல்லையா. இது வந்து குரூப் 4 G4 இருக்கா, 2024ல வந்த கொஸ்டின் இது. அது மாதிரி இப்ப இது வந்து இப்ப 2வதா இருக்கிற கொஸ்டின், இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது நிறைய நமக்கு ரிப்பீட்டடா வந்திருக்கு. அடுத்த வினா பாருங்க, பொதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை என்று திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் பாரதிதாசன். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். ஞானப்பிரகாசர்னாலும் தஞ்சை ஞானப்பிரகாசர்னாலும் ஒண்ணுதான். அடுத்த வினா பாருங்க, குறை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாதில்லை பொதுமறையான திருக்குறளில் என திருக்குறளை போற்றியவர் பாரதிதாசன். இது வந்து பாரதிதாசன் எழுதின ஒரு பாடல். இணையில அடுத்த வினாவும் பாருங்களேன், இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. அதே கொஸ்டினே திரும்ப வந்திருக்கு பாருங்க, 2017ல வந்த கொஸ்டின் இது. பாரதிதாசன். திரும்ப அடுத்த வினாவும் அதே வந்திருக்கு பாருங்க, இணை இல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் 2017. இது குரூப் 2A வந்திருக்கு பாருங்க, பாரதிதாசன். அடுத்த வினா பாருங்க, திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டார். இது வந்து நம்ம இப்ப 2வது வினாவா 3வது வினாவா படிச்சோம் இல்லையா, அதுதான் ஞானப்பிரகாசம், தஞ்சை ஞானப்பிரகாசம். இது 2017ல வந்திருக்கு குரூப் 4ல. அடுத்து பாருங்க, திருக்குறளில் எத்தனை அதிகாரம் உள்ளன? 133. திருக்குறளில் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என்ன புகழ்ந்து பாடியவர். இந்த வினா எத்தனை வருஷம் வந்திருக்கு பாருங்க, திரும்ப எந்தெந்த எக்ஸாம்லாம் வந்திருக்குன்னு பாருங்க. பாரதிதாசன். திருக்குறள் எந்த நூல்களுள் ஒன்று? 14 கீழ்கணக்கு. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் பாரதிதாசன். எல்லா எக்ஸாமினேஷன்லயும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல எல்லாத்துலயுமே இந்த வினாவை கேட்டிருக்காங்க பாருங்க, திருக்குறள் வினாவா. அடுத்து பாருங்க, திருக்குறள் பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எவை சரியானவைன்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்ப பாருங்க, திரு கூட்டல் குறள், திருக்குறள் மேன்மை பொருந்திய குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலின் திருக்குறள் என பெயர் பெற்றது. இது சரியானதுதான். அடுத்து, நான்மறை ஐம்பால் சதுர்வேதம் என்று திருக்குறளை கூறுவது தவறு. திருக்குறளில் 133 அதிகாரங்கள் உள்ளன, சரி. திருவள்ளுவரது காலம் கிமு 32ங்கிறது தவறு. அப்ப நமக்கு ஆன்சர் வந்து 1, 3மா. அப்ப ஆப்ஷன் ஆவண்ணா. அடுத்து பாருங்க, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர், திரும்ப பார்த்துக்கிட்டே இருங்க இந்த வினாவை, பாரதிதாசன். திருக்குறளின் முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர்னு கேட்டிருக்காங்களா. அப்ப ஞானப்பிரகாசம். அவங்களோட அப்பா பேரை சேர்த்து கொடுத்துருக்காங்க. உடனே நீங்க அந்த ஆப்ஷனே இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் இருக்கா. அடுத்து பாருங்க, சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில். அதாவது திருக்குறள்ல சொல்லாததுன்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னவங்க யாரு அப்படின்னா பாரதிதாசன். அடுத்த வினா பாருங்க, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடியவர் பாரதிதாசன். அடுத்த வினாமா, அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 38. அடுத்துமா,
இப்ப இது வந்து நான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்லாம் அப்படியே வச்சு ஏன் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வந்து ஒரு டைமா கொடுக்காமன்னா, இது எத்தனை வருஷம் வந்திருக்குங்கிறது உங்களுக்கு அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது புரியணுங்கிறதுக்காக தான் நான் அதை அப்படியே வச்சு டைப் பண்ணியிருக்கேன். திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் மொத்த எண்ணிக்கை. அறத்துப்பாலின் அதிகாரங்கள் 38. அதுல உள்ள திருக்குறள் அதிகாரங்கள் மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது அதே வினாதான் மாத்தி கேட்டிருக்காங்க பாருங்களேன். முதல் வினாவில எப்படி கேட்டிருக்காங்க, அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் நேரடியா கேட்டாங்க. அடுத்த வினா பாருங்க, திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்கள் மொத்த எண்ணிக்கை. அப்படியே கொஞ்சம் இதா கேட்டிருக்காங்களா, உடனே நம்ம தெரியலன்னு யோசிக்க கூடாது. 38. பொருட்பாவில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 70. அடுத்தமா, இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல் எது? திருக்குறள். திருக்குறளுக்கு 11 உரை எழுதியுள்ளனர். அவ்வுரைகளில் சிறந்த உரை எழுதிய தமிழ் சான்றோர் யார் அப்படின்னா பரிமேல் அழகர். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்ததும் முதலில் படித்த நூல், இப்ப முன்னாடி நம்ம படிச்சதுதான், இங்கிலாந்து மகாராணி இருந்துச்சு, இங்க விக்டோரியா மகாராணின்னு கேட்டிருக்காங்க. அப்ப திருக்குறள். திருக்குறளில் அறத்துப்பாலுக்குரிய அதிகாரங்கள் 38. இப்ப பாருங்க, திருக்குறளுக்கு 11 வந்து நமக்கு உரை எழுதுனாங்கன்னு தெரியும். அதுல சேராத ஒருவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தருமரா, மல்லரா, ஜி.யு. போப்பா, பரிமேல் அழகரா? ஜி.யு. போப். அடுத்த வினாமா, அடுத்து பாருங்க, கீழ்காண்பவர்களுள் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை? அதே கொஸ்டின் தான், ஆப்ஷன் வேற இருக்கு பாருங்க. நச்சர், திருமலையர், அடியார்க்கு நல்லார், தாமத்தர். அடியார்க்கு நல்லார். அடுத்த வினாமா, முப்பால் ஆசிரியருக்கு வழங்கப்படாத பெயரை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. முப்பால் ஆசிரியர் யாரு? இவருதானே, தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இப்ப அவருக்கு எந்த பெயர் இதுல வழங்கப்படாத பெயர்னா தெய்வப்புலவர், பொய்யியல் புலவர், மதானுபங்கி, இது எல்லாமே அவருடைய பெயர் தான். அப்ப பாவலரேறு. பாவலரேறு யாருடைய பெயர்? பெருஞ்சித்திரனாருடைய பெயர். அடுத்த வினாமா, இவற்றில் எது திருவள்ளுவருக்கு வழங்காத பெயர்? அதே வினாதான், ஆப்ஷன் வேற இருக்கு பாருங்க. மதானுபங்கி, தேவர், பெருநாவலர். இதுல காளிங்கர். அடுத்த வினா பாருங்க, திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னா 1812. இது எல்லாமே திருக்குறள் வந்து உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாவே போட்டிருக்கேன், நடத்திருக்கேன். இது வந்து வினாவா எடுத்திருக்கோம். திருக்குறளில் இடம்பெற்ற 2 மரங்கள் எவை? என்னென்ன மரங்கள்? நம்ம இதெல்லாமே ஏற்கனவே போட்டாச்சு. பனை, மூங்கில். பனையோ மூங்கிலோ? அடுத்த வினாமா, திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா 107. எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அடுத்து பாருங்க, அதையே அப்படியே திருப்பி ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க பாருங்க. 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் எது? வாயுரை வாழ்த்து, புறநானூறு, நாலடியார், கலித்தொகை. இதுல எது வாயுரை வாழ்த்து? வாயுரை வாழ்த்துனா எது? திருக்குறள். அடுத்த வினாமா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார்? பாரதியார். பாரதியார். எந்த நாட்டின் அணுத்துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது? ருசியா. அடுத்து பாருங்க, அதே கொஸ்டினே நமக்கு மாற்றி கேட்டிருக்காங்க. ஒரு அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைத்து திருக்குறளை பாதுகாக்கும் நாடு எது? ருஷ்ய நாடு. திருவள்ளுவர் ஆண்டு எதை உறுதி செய்து கணக்கிடப்படுகிறது? கிமு 31. அடுத்த வினா, பழகு தமிழ் சொல்லறிமை நாளிரண்டில், பழகு தமிழ் சொல்லறிமை நாளிரண்டில் என்னும் தொடரில் நாள்
என்பது எந்த நூலை குறிக்கிறது? நாள்னா இதெல்லாம் நம்ம நாலடியார் பத்தி விளக்கி நடத்தணும் இல்லையா, அப்ப சொல்லியிருப்போம். நாலடியார். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? திருக்குறள். நாலும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி என்னும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். நாலும்னா நாலடியார், ரெண்டும்னா இரண்டடிகளை கொண்டது திருக்குறள். அப்ப ஆப்ஷன் இ நாலடியார் திருக்குறள். அடுத்த வினாமா, பொருட்பாலில் இயல்கள் பொருள்பாலுடைய இயல்கள் என்னன்னா அப்படின்னா அரசியல், அங்கவியல், ஒழிபியல். ஆப்ஷன் ஆ. பொருள்பாலில் பகுக்க பெறாத இயல் எதுனா பாயிரவியல். அடுத்த வினாமா, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவனாய் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? திருவள்ளுவ மாலை. ஆப்ஷன் இ. திருக்குறள் சாரிமா. அடுத்து அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது? பொருட்பால். திருக்குறள் பொருள்பாலின் இயல்கள் என்னென்ன? அரசியல், அங்கவியல், ஒழிபியல். திருக்குறள் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் திருவள்ளுவ மாலை. அடுத்த வினா, சரிம்மா, இதோட இதை நம்ம இப்ப முடிச்சுப்போம். அடுத்த பாட்டுல நம்ம மீதி வினாக்கள் திருக்குறளை பத்தி படிச்சிருவோம். 20 அதிகாரங்கள்லயும் நல்லா படிச்சீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து வினாக்கள் வராம இருக்கவே இருக்காது. சரியா? இப்ப ரிப்பீட்டட் வினாக்கள் நீங்க பாத்துட்டீங்க. நல்லா படிச்சீங்க. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.